வில்வம் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். அருள்மிகு ஸ்ரீ ராஜகணபதி ஆலயம், சென்னை பாண்டியன் குடியிருப்பில் இருக்குங்க இந்த ஆலயம். கோடம்பாக்கத்துக்கு பக்கத்தில் இந்த சூளைமேடு நெடுஞ்சாலைன்னு அதில் இருக்குங்க பாண்டியன் அவென்யூன்ற இந்த குடியிருப்பு. அதில் அமைஞ்சிருக்குங்க இந்த ராஜகணபதி ஆலயம். எங்கள் ஆலயத்துடைய 32வது ஆண்டு விநாயகர் சதுர்த்தி திருவிழா தாங்க இப்போ நீங்கள் எல்லாம் பார்க்க போகிறீங்க. நாங்கள் இந்த காலனியில் அதாவது சொந்தமாக வீடு வாங்கிட்டு வந்து நாங்கள் கிட்டத்தட்ட 25 வருஷமாக இந்த காலனியில் தாங்க குடியிருக்கோம். நாங்கள் இது வரைக்கும் 3 கும்பாபிஷேகம் நாங்கள் நடத்தி முடிச்சிட்டோம். இப்போ இந்த 28, 29 அந்த வருஷத்தில் அடுத்த கும்பாபிஷேகம் நடைபெற இருக்குங்க. ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் காலனியில் இந்த மாதிரி சூப்பராக விநாயகர் சதுர்த்தி விழாவை ஊர் கூடி தேர் இழுக்கிறது அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த காலனியில் உள்ள அத்தனை குடிமக்களாகிய நாங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து எல்லாம் எங்களுக்குள்ளேயே நாங்கள் எல்லாம் கலெக்ஷன் பண்ணிக்கிட்டு வெளியில் எல்லாமும் விருப்பப்படுறவங்கள்ட்ட நாங்கள் நன்கொடை வசூலித்து ரொம்ப சிறப்பாக பண்ணிட்டு வரோங்க. நாங்கள் அன்றைக்கி ஒரு கெட் டுகெதர் தாங்க எங்கள் காலனியில். எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக அவங்கவுங்களால முடிஞ்ச பண உதவி, உடல் சரீர உழைப்பு, இந்த மாதிரி எல்லாம் ஒவ்வொருத்தவங்க எல்லாம் அருமையாக செஞ்சு மிக சிறப்பாக இதை நாங்கள் செஞ்சிட்டு வரோங்க. எங்கள் ராஜகணபதி எங்களுக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தையும் கருணையும் ஒரு வருஷமும் அள்ளி அள்ளி கொடுத்து மிகச்சிறப்பாக இந்த விழாவை எப்படி நடத்திக்கணும்னு அவருக்கு தெரியுங்க. அது மாதிரி நல்லா சூப்பராக இந்த விழாவை நாங்கள் நடத்திட்டு வரோம். இப்போ நீங்கள் பார்க்குறது முதல் நாள் எல்லாம் மின் ஒளியில், விளக்கொளியில் எங்கள் காலனி, எங்கள் கோவில் எல்லாம் ஜெகஜோதியாக ஜெகன்னு எவ்வளோ சூப்பராக அம்சமாக காண கண்கோடி வேணுங்கிற மாதிரி மிக அழகாக தோற்றம் அளித்ததுங்க. அதெல்லாம் அப்படியே ஒரு சின்ன வீடியோ கிளிப்பிங் எடுத்து தான் இப்போ நான் போட்டுக்கிட்டு இருக்கேன். நீங்கள் பார்க்குறதெல்லாம் அதாங்க. நீங்கள் லைட்டு வெளிச்சம் எல்லாமே இப்போ எங்கள் காலனியே அப்படியே கண் நிறைந்த ஒரு காட்சியாகவும் அழகு கோலமாகவும் ரொம்ப அழகாக இருந்ததுங்க. ரொம்ப நல்லா இருந்தது. இந்த பாருங்கள், பிள்ளையார் சிவனுக்கு அபிஷேகம் பண்ணுற மாதிரியெல்லாம் கட் அவுட்டெல்லாம் வச்சு அடடா, இதெல்லாம் நேரில் பார்க்க அப்படியே அவ்வளோ தத்ரூபமாக ரொம்ப நல்லா அழகாக இருந்ததுங்க. சொல்லிகிட்டே போகலாங்க. அந்த மாதிரி எல்லாம் முதல் நாளே விழா ஏற்பாடுகளை எல்லாம் நாங்கள் ரெடி பண்ணி எல்லாம் நாங்கள் ஆயத்தமானவங்க. மறுநாள் காலையிலங்க 5:30 மணிக்கே கணபதி யோகம் ஆரம்பிச்சாச்சுங்க. இந்த கணபதி யோகத்தில் நானும் எங்கள் வீட்டுக்காரரும் தான் தம்பதி சமேதராக உட்காந்து எல்லாம் மகா கணபதி யோகத்தை ஆரம்பித்தோம். அது எல்லாம் குத்து விளக்கு ஏற்றி பூஜையை ஆரம்பிக்கிறதுக்கு உண்டான எல்லா ஆயத்த வேலைகளையும் ரெடியாக பண்ணி வச்சு என்னை விளக்கேற்ற சொல்லி பூஜையை ஆரம்பிக்க சொல்லி சொன்னாங்க. இப்போ அதுதாங்க நான் இப்போ விளக்கேற்றி அப்படியே ஃபோட்டோவுக்கு ஒரு ஸ்னாப் ஒன்று கொடுத்தேங்க. நல்லா இருக்கா? இப்போ நீங்கள் பார்க்குறது தாங்க எங்கள் கோவில் ராஜகணபதி. அடுத்தது நாதஸ்வரம் வாசிக்கிறவங்கெல்லாம் எல்லாம் நாதஸ்வரம் இன்னிசை எல்லாம் அழகாக கொடுத்துட்ருந்தாங்க. அடுத்ததுங்க கணபதி யோகம் ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாம் பூர்வாங்க பூஜைகளை எல்லாம் ஆரம்பித்து விநாயகருக்கு, கலசத்துக்கு இப்படி எல்லாம் ஒன்றா எல்லாம் ஒரு அடுத்தடுத்து பூஜைகளை எல்லாம் செஞ்சு கணபதி யோகம் சிறப்பாக ஆரம்பித்தாங்க. அடுத்ததுங்க விநாயகர் பூஜையை நல்லபடியாக முடிச்சுட்டு கலசத்துக்கும் பூஜையை முடிச்சுட்டு இப்போ தீப ஆராதனை காட்டுறாங்கங்க. அதுதான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது. ரொம்ப சிறப்பாக அம்சமாக அமோகமாக மன நிறைவோட மன மகிழ்ச்சியோடு நல்லபடியாக காலையில் மகா கணபதி யோகம் ஆரம்பமாச்சுங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க. கணபதி யோகம் முடிஞ்சு வஸ்திரதானம் இப்போ ஹோமத்தில் செலுத்துகிறாங்கங்க. அதை தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. வஸ்திரதானம் அவ்வளோ ரொம்ப முக்கியங்க. இந்த வஸ்திரதானம் செலுத்துறது அவ்வளோ ஒரு புண்ணியமாங்க. கண்டிப்பாக வஸ்திரதானம் செலுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா பூர்ணாகதி அது முடிய போகுதுங்க.
அதுதான் தட்டில் வச்சு இப்போ மந்திரங்கள்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. இந்த ஹோம புகை நம்ம மேலே படுறதும் அந்த புகையை நம்ம சுவாசிக்கிறதுமே அவ்வளோ நல்லதுன்னு சொல்லுவாங்கங்க. உடலில் உள்ள நோய்கள், பிணிகள், நோய்கள் எல்லாம் தீரும். தீய எண்ணங்கள், நம்மளை சுற்றி உள்ள தீய சக்திகள், நமக்கு ஏற்படக்கூடிய கண் திருஷ்டிகள், பகைவர்களுடைய நமக்கு செலுத்தக்கூடிய தீய எண்ணங்கள் இதெல்லாம் மாறும்னு சொல்லுவாங்கங்க. கண்ணில் ஒத்திக்கோங்க, உங்களுக்கும் புண்ணியம் கிடைக்கும். கணபதி யோகம் முடிஞ்சுங்க. பூர்ணாகதியெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் மகா தீபாரதனை யாகம் பண்ண அந்த கலசத்துக்கு குண்டத்துக்கு, அடுத்தது விநாயகருக்கு, கலசத்துக்கு எல்லாத்துக்கும் தீபாரதனை காட்டுறாங்க. கணபதி யோகம்லாம் முடிஞ்சு இறுதியாக பூஜையை முடிக்க போகிறதுக்கு முன்னாடி மறுபடியும் ஒரு தடவை மகா தீபாரதனை கலசத்துக்கு, விநாயகருக்கு, நம்ம ஹோமம் வளர்த்த அந்த ஹோம குண்டத்திற்கு, இப்படி எல்லாத்துக்குமா சேர்த்து மகா தீபாரதனை காமிச்சிட்டு இருக்காங்கங்க. அதை தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் கண்ணில் ஒத்திக்கோங்க. கணபதி யோகம் முடிஞ்சதுங்க. பிள்ளையாருக்கு அபிஷேகம் ஆரம்பிச்சிட்டாங்க. நான் அபிஷேகத்தில் உங்களுக்கு பால் அபிஷேகம் மட்டும்தாங்க இப்போ நான் உங்களுக்கு காணொலியாக நான் பதிவிடுறேன். நான் பால் அபிஷேகம் பார்க்குறது அவ்வளோ புண்ணியம். கண் குளிர மனம் குளிர பாருங்கள். அபிஷேகங்கள்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறங்க நம்ம கணபதி யோகத்தில் வச்சு பூஜை பண்ண அந்த கலச நீரை எங்கள் கோவில் பிரகாரத்தை எங்கள் கோவில் ஐயர் தலையில் வச்சு கோவிலை சுற்றி வந்து அதுக்கப்புறம் தாங்க அந்த கலச நீரை விநாயகருக்கு அபிஷேகம் பண்ணாங்க. இப்போ நீங்கள் அதை தான் பார்க்க போகிறீங்க. எங்கள் கோயிலை அன்றாடம் பிள்ளையாருக்கு எல்லா நெய்வேத்தியங்கள், படையல்கள், அபிஷேகங்கள்னு ஆராதனைகள்னு எல்லாம் செய்யக்கூடிய எங்கள் கோவில் ஐயர் ராஜகோபால்னு பேர் அவருக்கு. அவர்கிட்ட தான் தலையில் வச்சு எங்கள் வீட்டுக்காரவங்க தான் முன்னாடி மாலையோடு போட்டு போகிறது. பின்னாடி எங்கள் காலையில் அவர் எங்கள் குடும்ப நண்பர். அவர் யாகம் பண்ண அந்த கலச நீரெல்லாம் அபிஷேகம் பண்ணி பிள்ளையாருக்கு எல்லாம் அலங்காரங்கள்லாம் படைச்சி, படையல்கள்லாம் படைச்சி, தூப தீப ஆராதனைகளை எல்லாம் காமிச்சு மகா தீபாராதனை இப்போ காமிச்சிட்ருக்காங்கங்க. அதை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. மகா தீபாராதனை வந்துங்க கோயில் வளாகத்தை சுற்றி உள்ள துர்க்கை அம்மன் அவங்களுக்கு மகா தீபாராதனை காட்டுறாங்க. அடுத்தது நீங்கள் பார்க்க போகிறது அருள்மிகு ஸ்ரீ பாலமுருகன், அவருக்கு காமிச்சாங்க.
அடுத்து நீங்கள் பார்க்குறதுங்க நவக்கிரக சன்னதிக்கு எல்லா சுவாமிகளுக்கும் சுற்றி வந்து மகா தீபாராதனை எல்லாம் காமிச்சாங்க. அதை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. நவக்கிரகத்துக்கும் தீப ஆராதனை காட்டுறது. நாங்களும் அவர் ஐயர் பின்னாடியே வந்து நவக்கிரகத்தை எல்லோரும் ஒரு வலம் வந்து எல்லாம் நல்லபடியாக கும்பிட்டு பூஜையை, அதாவது காலை நடந்த பூஜையை நல்லபடியாக முடித்தோங்க நாங்கள். அடுத்து நீங்கள் பார்க்குற இந்த காணொளிங்க எங்கள் பிள்ளையாருக்கு நாங்கள் எல்லாருமா சேர்ந்து பணத்தாலேயே மாலை ரெடி பண்ணி பிள்ளையாருக்கு பண மாலை அதை நாங்கள் பிள்ளையாருக்கு அணிவித்து மன மகிழ்ச்சியோடு நாங்கள் கும்பிட்டு, அப்பா உங்களைப் போல் நாங்களும் எல்லாரும் நல்ல செல்வ செழிப்போடும் நல்ல ஆயுள் ஆரோக்கியத்தோடும் ஆயுள் பலத்தோடும் ஆயுள் கெட்டியோடும் எல்லாரும் குடும்பத்தில் நிம்மதியாக சந்தோஷமாக ஆனந்தமாக சௌக்கியமாக செல்வ செழிப்போடு வாழணும்ப்பா, நீ தான் அதுக்கு எங்களுக்கு எப்பொழுதும் போல் அனுக்கிரகம் பண்ணி எங்களை நல்லபடியாக வாழ வைக்கணும் விநாயகப் பெருமானே அப்படின்னு ஒவ்வொருத்தரும் மனசார எங்கள் ராஜகணபதிகிட்ட நாங்கள் பிரார்த்தனை செஞ்சு எங்கள் பக்தியையும் எங்கள் அன்பையும் எங்கள் மரியாதையையும் அவருடைய காலடியில் சமர்ப்பித்து அவரை மனம் முருகி எண்ணம் முருகி நெஞ்சம் முருகி கண்ணீர் ஆனந்த கண்ணீரோட சந்தோஷமாக அவரை நாங்கள் வழிபட்டு காலை பூஜையை நல்லபடியாக எல்லாம் முடித்து எல்லாருக்கும் பிரசாத விநியோகம் காலையில் கொடுத்து எல்லாம் முடிஞ்சுதுங்க. அடுத்தது நீங்கள் பார்க்குறதுங்க எங்கள் வீட்டு பூஜையில் நாங்கள் அன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி பூஜைகள்லாம் செஞ்சு நாங்கள் படைச்சி சாமி கும்பிட்டதை உங்களுக்கு காணொளியாக போட்டிருக்கேங்க. இதான் எங்கள் வீட்டு குட்டி பூஜை ரூம். நடுப்புற இருக்கிற அந்த பெரிய ஃபோட்டோ தான் எங்கள் வீட்டு குலதெய்வம் சிறைமீட்ட ஐயனார். மற்றபடி எல்லா சுவாமிகளுடைய ஃபோட்டோவும் வச்சுருக்கேன். வெள்ளியிலேயே எல்லாம் பிள்ளையார், சிவன், முருகர், ஆஞ்சநேயர் இன்னும் எல்லா விக்கிரகங்கள் வச்சுருக்கேன். ஃபோட்டோஸ் எல்லாம் சமயபுரம் மாரியம்மன், குபேரர் எல்லாம் வச்சுருக்கேன். மண் பிள்ளையார் எப்பொழுதும் வருஷம் நாங்கள் வாங்கிறது வழக்கம். அந்த மண் பிள்ளையாரை வாங்கி தான் அதுக்கு எருக்கம் மாலை அணிவித்து அருகம்பில் மாலை சாத்தி விநாயக அஷ்டோத்திரங்கள்லாம் சொல்லி அன்றைக்கி நாங்கள் கணபதி யோகத்தில் உட்கார்ந்ததுனால எங்கள் பிள்ளையாருக்கு அன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக நாங்கள் வீட்டில் பூஜையை முடிச்சிட்டோம். அன்றைக்கி மத்தியானங்க நம்ம குடும்பத்தில் எப்படி ஒரு விழா சிறப்பாக செய்வோமோ அதே மாதிரி எல்லாருக்கும் வடை பாயசத்தோட நல்ல அறுசுவை மதிய உணவு சிறப்பாக எல்லாம் சமையல்காரர்லாம் போட்டு நல்லா சமைச்சி எல்லாருக்கும் அன்றைக்கி சாப்பாடு பரிமாறினோங்க. அன்றைக்கி ஃபுல்லாக எங்கள் காலனியில் உள்ள அத்தனை குடும்பங்களும் இங்கே தான் எல்லாம் ஆஜர். அவ்வளோ சந்தோஷமாக இருந்ததுங்க. அன்றைக்கி சாயந்தரம் 5 மணிக்கு எங்கள் விநாயகருக்கு சகஸ்ரநாம அர்ச்சனை எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் சூரக்காங்க அவங்கவுங்க எங்கள் பிள்ளையார்கிட்ட வேண்டினவங்க எல்லாம் 108 சூரக்காய் அடி வெளுத்து வாங்கினவங்க எல்லாம் போடேன்னு சொல்லியிருந்தேன். எங்கள் வீட்டுக்காரன் கட்டம் போட்ட சட்டை அவங்க நாங்களும் 108 தேங்காய் உடைச்சோம். அதுமாரி அவங்கவுங்க வேண்டினவங்க எல்லோரும் அன்றைக்கி சூரக்காய் உடைச்சி சுவாமிக்கு எல்லாம் அவங்கவுங்க பிரார்த்தனையை எல்லாம் சிறப்பாக செய்து முடித்தவங்க. எல்லோரும் கிட்டத்தட்ட எப்படியும் அன்றைக்கி ஒரு 500 உடைச்சிருப்போங்க. அன்றைக்கி அவங்கவுங்க எல்லாம் வேண்டிக்கிட்டு இது வருஷம் நாங்கள் எங்கள் பிள்ளையாருக்கு செய்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு காணிக்கை, ஒரு வேண்டுதல் எல்லாங்க. எங்கள் பிள்ளையார் அவ்வளோ சக்தி வாய்ந்தவருங்க. நம்முடைய நியாயமான கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக வேண்டிக்கிட்டு நம்ம செஞ்சோன்னா அடுத்த வருஷம் விநாயகர் சதுர்த்திக்குள்ளே முடிஞ்சிருங்க. எங்கள் ராஜகணபதி எங்கள் சந்தன காப்பு அலங்காரம் அதில் அழகாக அலங்காரம் பண்ணி அம்சமாக வச்சுருந்தாங்கங்க. காண கண்கோடி வேணுங்க. எங்கள் பிள்ளையாரை பார்த்துட்டே இருக்கலாம்.
எங்கள் பிள்ளையாரங்க இந்த மாதிரி அலங்காரம் பண்ணி எங்கள் காலனி வளாகத்துலேருந்து வெளியில் மெயின் ரோடு வரைக்கும் எடுத்துகிட்டு போய் எங்கள் சூளைமேடு ஹை ரோடில் கங்கை அம்மன் கோயில் ஒரு அம்மன் கோவில் இருக்குங்க, அந்த கோவில் வரைக்கும் பிள்ளையாரை எடுத்துகிட்டு போய் திருப்பி எங்கள் காலனிக்குள்ளே எல்லார் ஃப்ளாட்லேயும் பிள்ளையாரை நிறுத்தி அவங்கவுங்களும் எல்லாம் பிள்ளையாருக்கு அர்ச்சனை பண்ணி எல்லாம் தூப தீப ஆராதனையெல்லாம் நாங்கள் பார்த்துட்டு பிள்ளையாரை இப்போ ஊஞ்சல் ஆட்டுறாங்கங்க. ஐயோ, இதை பார்த்தாலே எல்லாருக்கும் அப்படியே சுவாமியே வந்துடுங்க. எல்லோரும் பிள்ளையாரோடு சேர்ந்து நம்மளும் ஜிங்கு ஜிங்குன்னு ஆட மாட்டோமான்னு அப்படி இருக்குங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 ஜென்ஸுங்க எல்லோரும். அந்த முன்னாடி ஒருத்தர் நின்று எல்லாம் டைரக்ஷன் கொடுக்குறாங்க பாருங்கள், அவங்க தாங்க இதில் மெயினாக எடுத்து எல்லாம் செய்கிறது. ஒரு வருஷமும் எல்லா ஆள் வந்து சும்மா அப்படி தான் ஊஞ்சல் ஆட்டுவாங்க. நமக்கு அப்படியே ஒரு மாதிரி சிலுத்து போகுங்க அதை பார்க்கும்போது. அந்த சுவாமியை அப்படி ஒரு சந்தோஷமாக ஆனந்தமாக குதூகாலமாக நல்லபடியாக ஆடி கொண்டு வந்து அந்த மனையில் இறக்குவாங்கங்க. அது அப்படியே எல்லாருக்கும் ஆண்டவன் நல்ல ஆயுசையும் ஆரோக்கியத்தையும் ஆயுள் பலத்தையும் கொடுத்து நல்ல ஒரு வருஷமும் எங்கள் பிள்ளையாருக்கு அழகு மெருகு கூடிக்கிட்டே போகுதுங்க. அவருடைய பவரும் அதே மாதிரி தாங்க. சும்மா நினச்ச காரியத்தை நினச்சபடி டான் 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 டான்னு நிறைவேற்றுற பிள்ளையாருங்க எங்கள் பிள்ளையாருங்க. பாருங்கள், எல்லாம் அப்படியே தவிச்சு போய் கொண்டு வந்து அந்த சேரில் கட்டையில் எல்லாத்தையும் கொண்டாந்து அடுக்கி இறக்கிறதுக்குள்ளே சுவாமி மலையேறுதுன்னு சொல்லுவாங்க பாருங்கள், அதுதாங்க. அந்த பாருங்கள் எவ்வளோ பெரிய பிள்ளையார் பாருங்கள் எங்கள் பிள்ளையார். இந்த மாதிரி தாங்க எல்லாம் சேரை போட்டு அந்த தூக்கி ஆட்டின அந்த பல்லக்கை அவ்வளோ அழகாக கொண்டாந்து நிறுத்தி பிள்ளையாரை அப்படியே ஒரு ஸ்திரமாக உட்கார வச்சு எங்கள் பிள்ளையாருக்கு தூப தீப ஆராதனையெல்லாம் காமிச்சு எல்லோரும் போய் சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கி பிள்ளையாரப்பா பிள்ளையாரப்பான்னு எல்லோரும் அப்படி கோஷம் போடுற மாதிரி தாங்க எல்லாம் போட்டு எங்கள் காலனியில் உள்ள அத்தனை ஆண் மக்களும் அடேங்கப்பா எல்லாருக்கும் எங்கள் பிள்ளையார் அவ்வளோ பெரிய ஒரு சக்தியை கொடுத்துருக்குறாருங்க. எங்கள் விநாயகரை ஊஞ்சல் ஆட்டி கொண்டாந்து நிறுத்தி அவரை கொண்டாந்து அமர வச்சு அவரை ஆசுவாசப்படுத்தவும் குளிர்விக்கவும் அவர் மன மகிழ்ச்சி அடையிறதுக்கும் அவருக்கு திருப்பி மகா தீபாராதனை காமிச்சு தூப தீப ஆராதனைகள்லாம் காமிச்சு அவர் எண்ணத்தையும் சிந்தனையும் குளிர்விக்கும்படியாக அவருக்கு தீப ஆராதனை காட்டுச்சுங்க. நாங்கள் கூட இருக்கிற பக்தர்கள் எல்லாரும் அந்த மகா தீபாராதனையை பார்த்து கண்ணில் ஊற்றிக்கிட்டு அவரை காண கண்கூடி வேணும்னு பார்த்துக்கிட்டு இருந்தோங்க. நாங்கள் என்னங்க, எங்கள் காலனி குடியிருப்பில் அமைந்துள்ள ஸ்ரீ ராஜகணபதி ஆலயத்தின் 32வது ஆண்டு விநாயகர் சதுர்த்தி தின விழாக நீங்கள் கண் குளிர மனம் குளிர எண்ணம் குளிர சிந்தை குளிர உங்கள் வீட்டில் நீங்கள் இருந்த இடத்துலையே சோஃபாவில் அழகாக அம்சமாக உட்காந்துட்டு ஜம்முன்னு நீங்கள் எல்லாம் கண் குளிர பார்த்துருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். நிச்சயம் இந்த காணொளி உங்கள் எல்லாருக்கும் நல்ல ஒரு தெய்வீக பலத்தையும் சக்தியையும் ஆன்மீகத்தையும் நிச்சயமாக உங்களுக்கு கொடுத்துருக்கோன்னு நான் நம்புகிறேங்க. எப்படிங்க இருந்தது எங்கள் காலனி கோவில் விநாயகர் சதுர்த்தி விழா? இதே மாதிரி தாங்க ஒவ்வொரு ஆண்டும் நாங்கள் தவறாமல் எதை விட்டாலும் விடுவோமே தவிர இந்த விநாயகர் சதுர்த்தி விழாவை நாங்கள் மழையே பெஞ்சாலும் இடியே இடித்தாலும் நாங்கள் எதையுமே இதை விடாமல் காலனியில் உள்ள நாங்கள் 52 பேர் குடியிருப்புகள் இருக்கோம். எல்லாருமா சேர்ந்து மிகச்சிறப்பாக நாங்கள் இந்த 32 வருஷமாக செஞ்சிகிட்ருக்கோம். இது எல்லாம் எங்கள் ராஜகணபதியோட மிகப்பெரிய ஆசீர்வாதம் கருணை கடாட்சங்க. இதை விட வேறு என்னங்க வேணும்? வாழ்க வளமுடன். கடைசியாக பிள்ளையாரோட நின்று எங்கள் பிள்ளையாரோட அழகாக நான் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேங்க. வாழ்த்துக்கள்ங்க. வாழ்க வளமுடன். இது போன்ற ஒரு சிறப்பான ஆன்மீக பதிவிலையும் ஆன்மீக தகவல்களோடையும் உங்களை நான் சந்திக்கிறேங்க. வாழ்த்துக்கள்ங்க. வாழ்க வளமுடன் நலமுடன். எங்கள் ராஜகணபதி உங்கள் அனைவருக்கும் எல்லா வளங்களையும் நலங்களையும் வழங்க நான் மனமாற வேண்டி கேட்டுக்கொள்கிறேங்க. நன்றி, வணக்கம்.